குபேரன் டிவி என்ற காணொளியின் மூலம் உங்களை காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த வாரம் 25/8/2025 31/8/2025 வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எப்படி ராசி பலன் இருப்பது என்பதை காணப்போகிறோம். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர ராகு அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியின் எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய 7ஆம் இடமான சிம்ம ராசிகளே சூரியனும் கேதுவும் அமர அங்கு உத்திர நட்சத்திரத்திலிருந்து பிரயாணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தை தொடங்குகிறார். அவர் விருச்சிக ராசி என்கிற அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் வரார். இதனால் உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் சுகங்களும் அந்த அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டும் உண்டு. சில நாள் காரிய தாமதமும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. அப்படிங்கிறது தான் கோச்சார பலனாக வரும். சூரியனும் கேதுவும் உங்கள் ராசிநாதனை பார்ப்பதனாலே, உங்கள் ராசியை பார்ப்பதனாலே, குரு உங்கள் ராசியை பார்ப்பதனாலே செய்ய வேண்டிய காரியங்கள் செயல்திறனுடன் செய்ய வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் கரெக்டாக வந்துடும். முதல்ல அதுதான் முக்கியம். நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது 1, 5, 7 அப்படிங்கிற காம்பினேஷனோட வரும்போது செய்யறது என்னதான் செய்ய போகிறோன்னு நல்லா தெரிஞ்சிடும். லாபம் அப்படிங்கிற இடத்தை தனுசு ராசியை இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கிறார். 2, 5, 8, 11 பணபரவுன்னு பேர். எப்படி பார்த்தாலும் பணத்தை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கான இந்த கிரகங்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. அதனால் லாபம் பன்மடங்காக பெருகுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இனிஷியேட் மட்டும் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். அதுக்கு தான் செவ்வாய் 3ஆம் இடமான மேஷராசியும் பார்க்குறார். அதனால் கொஞ்சம் கால்குலேட்டிவாக என்ன பண்ணணும்னு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு சொல்லுவோம். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் புரிஞ்சுட்டு ஒரு காரியங்கள் செய்யும்போது அதை தொடர்நிலை நிகழ்ச்சிகளாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இன்ட்யூட் பண்ணுறது தான் இந்த கிரகங்களின் பார்வைகள் நமக்கு இப்போ செய்து கொடுக்கும். அப்போது ராகு லக்னத்தில் அமர்ந்து இருந்தாலும் ராசியில் அமர்ந்து இருந்தாலும் சூரியன் கேதுவுடைய பார்வையினாலே அவர்கள் பார்க்கப்படுவதும் இந்த 2, 5, 8, 11வது தொடர்பு பணவரவை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால பணவரவுக்கு பஞ்சமில்லை அப்படின்னு வச்சுக்கலாம். சந்திர பகவான் இந்த வாரத்திலே நமக்கு சிம்மராசியிலிருந்து விருச்சிக ராசி வரைக்கும் பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டங்களிலே சந்திராஷ்டமம் எஃபெக்டும் உண்டு. புதன்கிழமை வியாழக்கிழமையில் அன்றைய நாளில் மட்டும் கொஞ்சம் புதிய தொழில்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. மற்றபடி எல்லாம் இந்த வாரத்தில் நல்ல வெளுத்து வாங்கலாம், அப்படி போகலாம். அதெல்லாம் லாபத்தை பெற்றுத்தரும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குரிய இந்த செவ்வாயின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் அங்காரக ஜெயந்தி என்று 25 ஆகஸ்ட் அன்னைக்கு இருக்குது. அவசியம் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. அந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது கன்னிராசி. அங்கே ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் தான் விநாயக பெருமானின் விநாயக சதுர்த்தி இருக்குது 27 ஆகஸ்ட் அன்னைக்கு. அதனால் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வணங்கி ஒரு தேங்காயை உடைச்சி நல்லா அவருக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு விநாயகரை துதிகளை சொல்லி எனக்கு எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையிலே துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே என்றும் வளமும் நலமும் நிலைத்திருக்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.